ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளாஸ்டிக் கேரி பேக்குக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பயோ கேரி பேக் எப்படி மேக் பண்றாங்கன்னு சிம்பிளா 5 ஸ்டெப்ஸ்ல சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரா மெட்டீரியல் செலக்ஷன். பயோ கேரி பேக் மேனுஃபேக்சரிங் பண்ற மெயின் ரா மெட்டீரியல் கார்ன்ஃபிளவர், பொட்டேட்டோ ஃபிளவர், PLA, PBAT இது மாதிரி பயோடிகிரேடபிள் பாலிமர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா நேச்சருக்கும் டிசால்வ் ஆகும், நோ பொல்யூஷன். ஸ்டெப் 2, மிக்சிங் அண்ட் கிரானுவல் ப்ரிப்பரேஷன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரானுவல் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் மிக்சர் மிஷின்ல போட்டு சாஃப்ட் கிரானுவல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் ஃபிலிம் பவுலிங். இந்த ப்ராசஸ்ல கிரானுவல் எக்ஸ்ட்ரூடர் மிஷினுக்கு சென்ட் பண்ணுவாங்க. மிஷின்ல ஹீட் அண்ட் மெல்ட் பண்ணி ஃபிலிம் ஃபார்ம் பண்ணுவாங்க. பவுலிங் யூனிட்ல ஏர் இன்ஜூட் பண்ணி திங்க் ஷீட்டா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் ரெடி பண்ணுவாங்க. ஸ்டெப் 4, பிரிண்டிங். இது ஆப்ஷனல். ஷீட் பிரிண்டிங் செக்ஷனுக்கு வந்து டிசைன், லோகோ, பிராண்ட் நேம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5, கட்டிங் அண்ட் சீலிங். ஷீட் கட் பண்ணி கேரி பேக் ஷேப்புக்கு வரும். ஹீட் சீலிங் மிஷின் யூஸ் பண்ணி எட்ஜஸ் சீல் பண்ணுவாங்க. ஹேண்டில் அட்டாச் பண்ண பஞ்சிங் மிஷின்ல ஷேப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, குவாலிட்டி செக் பண்ணி கேரி பேக் ஓகேனா பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான் ப்ராசஸ். இது மாதிரி பயோ ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்க பயோ ப்ராடக்ட் வாங்க, எக்கோஜி ப்ராடக்ட்டுக்கு வாங்க.